Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking studentsக்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். October 17 உடைய current affairs revision பார்ப்போம். First news, World Students Day October 15th நம்ம celebrate பண்ணி வரோம். ஸோ இது நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். செகண்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் 16th இன்டர்நேஷ்னல் ரயில்வே எக்யூப்மெண்ட் எக்ஸிபிஷன். இது ஏசியாவிலேயே லார்ஜஸ்ட் ரயில்வே எக்ஸிபிஷன் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சர்ஸோட அவங்களுடைய திறமைகளை குளோபல் வைஸ் காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எக்ஸிபிஷன். ஸ்மிருதி மந்தனா அவர்கள் ஸோ உமன்ஸ் ஓடிஐயில் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் பேட்டர் டு ஸ்கோர் 5000 ரன்ஸ் அப்படின்ற பெருமை அடைஞ்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன் சிங்கிள் கேலண்டர் இயரில் 1000 ஓடிஐ ரன்ஸ் அடைஞ்சவங்களும் இவங்க தான் அப்படின்ற ஒரு பெருமையும் அடைஞ்சிருக்காங்க. 45th ஜிடெக்ஸ் குளோபல் துபாயில் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸிபிஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக்னாலஜி, சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. இஸ்ரேலோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுக்கு இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசா சீஸ்ஃபயரில் அவங்க டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுக்காக அவருக்கு இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ 5 பீச்சஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீவர்தன், நாகன், பர்னாக்கா, குஹாகர், லட்கர், மொத்தம் 5 டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இப்போது விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் மன்சுக் மண்டேவியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய பெனல் டேமேஜஸை குறைக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். யுனெஸ்கோவால் இப்போ ரீசண்டாக ஒரு மியூசியம் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மியூசியம். இந்த மியூசியமில் ஸ்டோலன் கல்ச்சரல் ஆப்ஜெக்டை தான் காமிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய கலாச்சார பொருட்கள் நிறைய திருடு போய்கிட்டே வருது. ஸோ அப்படி திருடு போய்கிட்டே வர அந்த பொருட்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் மக்களிடையே கொண்டு போகணும் அப்படின்ற ரீசனுக்காக இந்த யுனெஸ்கோவால் இந்த மியூசியம்ன்றது கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இது நார்மலாக 2020லேயே மாண்டியாக்கல் 2022லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ 3 வருஷம்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் கல்ச்சரல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் இந்த மியூசியமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பெயினில் நடந்திருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது மோர் தென் ஒரு 46 கண்ட்ரீஸ்லேருந்து 240 மிஸ்ஸிங் ஆர்டிஃபேக்ட் எடுத்து அதோட இமேஜை எடுத்து அதை ஏஐயில் டிசைன் பண்ணி ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த மியூசியமில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அந்த காணாமல் போன அந்த ஒவ்வொரு பொருட்களையுமே யார் அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியை தான் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மியூசியம் எடுத்திருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மியூசியம் என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் இது ஸ்டோலன் கல்ச்சரல் ஆப்ஜெக்டுக்காக யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? யுனெஸ்கோ. ஸோ இது மாண்டியாக்கல் 2025 கான்ஃபரன்ஸ் ஸ்பெயினில் நடந்திருக்கு. நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ ரீசண்டாக மிலிட்ரி காம்பேக்ட் பேராஷூட் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. எவ்வளோ ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா
32,000 ஃபீட் ஆல்டிடியூடில் வச்சு இந்த பேராஷூட் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகுது. ஸோ இது யாருனால டிசைன் பண்ணப்பட்டதுன்னா ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ரா அண்ட் டிஃபென்ஸ் பயோ இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ மெடிக்கல் லெபார்டரி பெங்களூர்னால தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MCPS இந்த பேராஷூட் மிலிட்ரி காம்பேக்ட் பேராஷூட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டதில் மெயினாக நம்மளுக்கு என்ன பர்பஸ்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சர்டன் ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ஹைட்டில் இந்த MCPS ஒர்க் ஆகுது. இன்னொன்று அதில் பயணிக்கிற அந்த வீரர்கள் யாரோ அவங்க வந்து சேஃபாக தரை இறங்குறதுக்கும் இந்த டிசைன் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த MCPS யாருனால டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதோட ஆல்டிடியூட் எவ்வளவு ஆல்டிடியூடில் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், 32,000 ஃபீட். RBI இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. அதாவது ஹையஸ்ட் பர் கேபிட்டா யூசேஜ் இன்டென்சிட்டி ஆஃப் யூபே டிரான்சாக்ஷன் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக தெலுங்கானா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்டேட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கானா, செகண்ட் கர்நாடகா, தேர்ட் ஆந்திர பிரதேஷ், ஃபோர்த்து டெல்லி, தென் 5th பிளேஸில் மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததில்ல இருக்கிறதுலே டிரான்சாக்ஷன் யூபிஐ டிரான்சாக்ஷன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோன்பேல தான் இருக்குது. அதாவது ஃபோன்பே அப்படின்றது நம்மளுக்கு 58% வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை கவரிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக நம்மளுக்கு கேஷ் டிமாண்ட் அப்படின்றது குறையுது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸோ ஹையஸ்ட் பர் கேபிட்டா யூசேஜ் இன்டென்சிட்டி ஆஃப் யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கிற ஸ்டேட்டாக தெலுங்கானா செலக்ட் ஆயிருக்கு. இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையேயான பைலேட்ரல் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் நேம் INROKN. ஸோ இது நம்மளுடைய நேவியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நடக்கிறது. இப்போது 13th அக்டோபர்லேருந்து நடக்குது. இப்போது நடக்கிறது சவுத் கொரியாவில் தான் நடக்குது. இப்போது சவுத் கொரியாவில் நடக்கும்போது 2 ஃபேஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹார்பர் ஃபேஸில் நடக்கும், செகண்டு சி ஃபேஸில் நடக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பைலேட்ரல் எக்ஸசைஸோட நேம் INROKN யார் யாருக்கும் இடையில, இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில நடக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு இந்தியா எந்த விதமான போட்டியுமே இல்லாமல் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட பீரியட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2026லேருந்து 2028 வரைக்கும், ஸோ 3 இயர்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா வந்து செலக்ட் பண்ணுறதுல இது வந்து 7th டைம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 6 டைம்ஸ் வந்து நம்ம செலக்ட் ஆயிருக்கோம், இப்போ 7th டைமாக செலக்ட் ஆயிருக்கோம். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 47 மெம்பர்ஸ் இருக்குது ஒரு UN பாடி. இது நம்மளுக்கு நார்மலாக என்ன பண்ணுதுன்னா வேர்ல்டு வைடாகவே இருக்கிற ஹியூமனோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவுன்சிலாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் UN பார்த்தோன்னா மிஸ்டர் P. ஹரிஷ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்கிறது 7th டைம் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு. ஸோ இதோட டைம் பீரியட்னு வந்து பார்த்தோம்னா 2026லேருந்து 2028 வரைக்கும். ஆப்ரேஷன் சக்ராவி நம்மளுடைய CBI கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மெயினாக பார்த்தோன்னா சைபர் மோசடி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த குற்றங்களை ஆராயறதுக்காக இந்த ஆப்ரேஷன் சக்ராவின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 6 ஸ்டேட்டில் 40 பிளேசஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், கேரளா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது சக்ராவி, ஆப்ரேஷன் சக்ராவி CBI கண்டக்ட் பண்ணது மெயினாக சைபர் ஃப்ராடு, அந்த மோசடிகளை ஆராயறதுக்காக. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட என்னோட கிளாஸ் முடியுது. என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.